உதயநிதி ஸ்டாலினை பிரதமர் மோடி மிரட்டுகிறாரா? மிரட்டணுங்கிற அவசியம் இல்லை. திமுக அரசாங்கத்துக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. எங்க மத்திய அரசாங்கம் கண்காணிச்சிட்டு இருக்கும் பொழுது அதுகிட்ட போய் மோதலாமா? மத்திய அரசாங்கம் இனிமே திமுக அரசாங்கத்தையும் ஸ்டாலினோட குடும்பத்தையும் சும்மா விட போறது இல்லை. பிடிஆர் ஏன் போய் பிரதமர் மோடியை பார்த்தாரு? டிஎம்கேல பிடிஆர் சிறுமப்படுத்தப்படுகிறார். அவருக்கே தெரியாது. பிடிஆர் அவர் திமிர் பிடிச்சவர்னு சொல்லலாம், அரகட்னு சொல்லலாம், ஸ்னாபிஷ்னு சொல்லலாம், லஞ்சம் வாங்கினான்னு சொல்ல முடியும். பிஜேபி இப்போ பிடிஆருக்கு வலை வீசுதா? ரெட்டையிலே வரும் அப்படின்னு ஓபிஎஸ் எதிர்பார்க்கிறாரு. பிஜேபி வாங்கி கொடுத்துருமா? ரெட்டையிலே சின்னத்தை முடக்கிறதுக்கு பிஜேபி ஓபிஎஸ்க்கு உதவும். வணக்கம் ஆகாயம் நேயர்களே. உதயநிதி ஸ்டாலினை மிரட்டுகிறாரா மோடி? பிடிஆர் ஏன் அவரை சந்தித்தார்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷ். வணக்கம். உதயநிதி ஸ்டாலினை பிரதமர் மோடி மிரட்டுகிறாரா? மிரட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் திமுக அரசாங்கத்துக்கும் திமுக கட்சிக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இது உதயநிதின்னு குறிப்பிட்டு சொல்றதை விட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சரியில்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆனால் உதயநிதி பேசின பேச்சுக்கள் அவர் மனசை காயப்படுத்திருக்காருன்னா கண்டிப்பாக காயப்படுத்திருக்கு. உதயநிதி ஒன்று புரிஞ்சுக்கணும். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சராக இருந்தவர் மோடி. கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தபோது குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் மோடி. தாத்தா காலத்து சமகால அரசியல்வாதி. இந்த கால பிரதமர் கலைஞர் இருந்தானா இந்த மாதிரி பேச விட்டுருப்பாருன்னா எனக்கு ஒரு மூத்த திமுக நிர்வாகி சொன்னார், ஐயா கலைஞர் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பேசப்பட்டிருக்க மாட்டாருங்க, கூப்பிட்டு வான் பண்ணியிருப்பாரு, இப்போ நடக்கிறதுலாம் தலைகீழாக இருக்குன்னு. கலைஞர் எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பார். முக்கியமாக திரு மோடி கடந்த முறை தமிழகம் வந்தபோது திமுகங்கிற கட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க, திமுக அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் மோடியால் மட்டுமல்ல அவருடைய தாத்தா வந்தால் கூட திமுக தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதுதான் திரு மோடியை காயப்படுத்தியிருக்கா. அதனால தான் சென்னையில் நடந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட மிகவும் கடுமையான முகத்தோடு கோபத்தோட முகத்தோடு குடும்ப அரசியல் மூலம் பதவிக்கு வந்தவர் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னார். இது மட்டும் ஒரு காரணம் இல்லை, சனாதன தர்மமும் ஒரு காரணம், இந்து மதத்தை அடிப்போம்னு சொல்றதும் ஒரு காரணம். இது எப்படி இருக்குன்னா, முதலமைச்சர் விடுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதிமுகலையோ பாஜகலையோ ஒரு தொண்டரை விட்டு ஸ்டேட்மெண்ட் விட வச்சா ஸ்டாலின் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு? எடப்பாடி ஸ்டாலினுக்கு பதில் சொல்லலாம், ஸ்டாலின் எடப்பாடிக்கு பதில் சொல்லலாம், அண்ணாமலை ஸ்டாலினை விமர்சிக்கலாம், ஸ்டாலின் அண்ணாமலை விமர்சிக்கலாம். இது அரசியல்னு வந்தா இதெல்லாம் சகஜம். யாருக்கு அந்த ரேங்க் புரோட்டோகால்னு ஒன்று இருக்கு. இப்போ வெற்றி கொண்டான் ஜெயலலிதாவை எதிர்க்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு மேடை பேச்சாளர். நம்ம அந்த 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 லெவலில் சொல்லணும்னா இவரு இப்பதான் அமைச்சராக வந்திருக்காரு. இவர் எடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் தாக்குவார், பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கணும்னு இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு நியாயமா இருக்குல்ல. அதே நேரத்தில் இது என்ன, நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி, மிரட்டுகிறாரா மிரட்டப்படுகிறாரான்னு கேட்குறீங்க. அந்த துணி எப்படி இருக்குன்னா, எங்களை மோதுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்டைரக்டா, டைரக்டா இல்லை, ஜாகிரதை அந்த மாதிரி சொல்ல, எங்ககிட்ட நீங்கள் வச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க 2 மாசத்துல அப்படிங்கிறது. இந்த 2 மாதங்கள் தமிழ்நாடு அரசியலுக்கு மிகவும் குரூஷியலான மாதங்கள். மார்ச் ஏப்ரலுக்குள் இந்த போதை பொருள் கடத்தல் வேற, அது வேற விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு கலகலத்துக்கு போயிட்டு இருக்கு, கூட்டணி ஒன்றும் அமையலை, ஸ்டாலினுக்கு தலைவலி ஜாஸ்தி ஆகிட்டு வருது, கூட இருக்கவங்களே தலைவலி உண்டாக்குறாங்க. இதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மத்திய அரசாங்கம் நெருக்கடியை அதிகப்படுத்தும். ஏன்னா ஸ்டாலின் இது மோடியோட ஸ்பீச்சிலேருந்து என்ன நம்ம டேக்அவே பாயிண்ட்ஸ்னா, மத்திய அரசாங்கம் இனிமேல் திமுக அரசாங்கத்தையும் ஸ்டாலினோட குடும்பத்தையும் சும்மா விட போறது இல்லைங்கிறத அர்த்தம். என்ன பண்ணுவாங்கிறது அடுத்த ஸ்டேஜ். நம்ம யூகம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். அரசாங்க கலைப்பாங்களா? கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போதைப் பொருளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சர்வதேச போதைப் பொருள் குற்றம் படுகை அமெரிக்கா இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அமெரிக்கா சொல்லியிருக்கான், உங்க நாட்டில் நீங்க போதைப் பொருளை தடுக்கலைன்னா you will be failed in the UN convention சொல்லியிருக்கு. ஸோ உலக நாடுகளே இந்தியாவை ஒரு அச்சுறுத்துற லெவலுக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு வருது. போதைப் பொருள் இந்தியாவோட தலைநகரமாக இருந்தால் பரவாயில்ல, ஏசியாவோட தலைநகரமாக ஆறிட்டு வருதுன்னு மோடி ஏற்ற சொன்னாராம். அதனால் இதெல்லாம் கூட்டு கழிச்சு பார்க்கும்போது தலைவலி சிக்கல் திமுக இருக்கா? இருக்கு. என்ன மாதிரி சிக்கல் வரும்? பெரிய சிக்கல் வரும், மேஜர் சிக்கலாக வரும். தாக்கு பிடிக்க முடியுமா? கஷ்டம்தான்.
முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க 2 மாதத்தில் முக்கியமான ரொம்ப குரூஷியல், ரொம்ப இக்கட்டான நெருக்கடியான 2 மாதங்கள். திமுகவை என்ன செய்வாங்க, திமுகவுடைய குடும்பத்தை என்ன செய்வாங்க, ஸ்டாலின் குடும்பத்தை என்ன செய்வாங்க இப்படிங்கிறது. செந்தில் பாலாஜி கைதானது கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இதே மாதிரியான ஒரு சித்திரம், இதே மாதிரியான ஒரு பிக்சர் வந்து தொடர்ந்து உருவாக்கப்படுது. ஏதோ மத்தியில் ஆறுகின்ற பிஜேபி தலைமையிலான அரசு திமுக மீது நெருக்கடி கொடுக்கும், இல்லை திமுகவுடைய தலைமை குடும்பத்தை இதோட காலி செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை பத்திரிகையாளர் கொடுக்கிறார்கள், பிஜேபி காரர் கொடுக்கிறார்கள். எப்படி அது செயல்படும் சொல்லுங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மோடி தலையிட்டு நீங்க பண்ணுன்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது. செந்தில் பாலாஜி மேட்ரு மோடி நம்ம கனெக்டே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான பிஜேபி இல்லை, அது ஒரு அவர் பணம் வாங்கினான்ற ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையில் தான் இடியே செயல்படுது. அதனால தான் பெயில் கிடைக்காம இருக்கு. அது வந்து மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட ஒரு மோதல் நாள் விளைந்த விளைவு இல்லை. அது வந்து ஒரு தனி ட்ராக். அது எப்படி இப்போ வந்து தங்கம் தெரசு KKSR ஒரு தனி ட்ராக்ல போகிறாங்களோ அந்த மாதிரி அது ஒரு கிளைகள் போகாம நிறைய ட்ராக். நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா புது ட்ராக் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறேன். என்ன ட்ராக் அது? புது ட்ராக் பயமுறுத்து. புது ட்ராக்னா அவங்களோட அதிகமாக பயமுறுத்துறீங்க. இல்லை, பயமுறுத்துற இந்த போதைப் பொருளில் எவ்வளோ பெரிய ஆளாக சிக்க போகிறாங்க, அதிகாரிகள் சிக்க போகிறாங்க, அமைச்சர்கள் சிக்க போகிறாங்க, சினிமா நடிகை சினிமா தயாரிப்பாளர் சிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்துலையும் கடந்து போயிடலாம், இதை மட்டும் கடந்து போக முடியாது. அதில் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கத்து அமைச்சர்கள்லாம் தொடர்பு கொள்ளப்பட்டாங்கன்னா அடுத்து அரசாங்கம் மேலே தானே. அமைச்சர்கள் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் தானே. அமைச்சர்கள் மீது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அரசாங்கத்தின் மீது பிரச்சனை வராமல் இருக்கும். நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியாது. என்ன கொலாட்ரல் டேமேஜ் வரும் இல்லையா? 2 மாதம் கழிச்சு முக்கியமாக நீங்கள் சொல்கிறீங்க 2 மாதம் திமுக பார்த்து இருந்துக்கணும், இல்லை மறுபடியும் பிஜேபி மோடி ஆட்சி வந்து என்ன ஆகுனே தெரியல அப்படிங்கிறீங்க. இல்லை, அந்த மாதிரி நான் சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், அனாவசியமாக மோடியை பகிச்சுக்கிண்டு எதுக்கு இப்போ என்ன லாபம்? உங்களுக்கு 5 வருஷம் ஆள்றதுக்கு ஆட்சி கொடுத்தாங்க, சிறப்பாக ஆட்சி பண்ணுங்க, நல்ல மக்கள் திட்டங்கள் பண்ணுங்க, நல்ல பேர் எடுங்க. மோடியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு மேண்டேட் கொடுக்கல. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ண மேண்டேட் கொடுத்தாங்க. ஆனால் மோடியை மேலும் 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 எதிர்க்கிறது வழியா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் தானே பண்றீங்க. எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. அவர் தானே திமுக அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு திமுக பதில் சொல்லக்கூடாது. திமுக அழிஞ்சிரும். நீங்க இன்னைக்கு ஒரு சனாதன தர்மத்தையே அழியும்னு சொல்லும்போது ஒரு கட்சி அழியும்னு சொல்றது என்னங்க தப்பு? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த ஒரு மத உணர்வை புண்படுத்தி அதை வந்து ஒரு டெங்கு மாதிரி ஒரு கொரோனா மாதிரி ஒழிப்பேன்னு சொல்லும்போது ஒரு அரசியல் கட்சியை ஒழிப்பேன்னு சொல்றது ஒன்றும் பெரிய ஒரு குத்தம் கிடையாது. அது ஒன்றும் கிடையாது. பதில் சொல்லலாம், அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் எந்த மாதிரி முறையில் பதில் சொல்லணும்னு இருக்கு. பிரதமர் நாட்டினோட பிரதமர், அவர் ஒரு கட்சி. இப்போ நட்டாவை நீங்கள் என்ன வேணா பேசலாம். பிரதமர் என்ற முறையில் அது மரியாதை கொடுத்த தவறியதன் விளைவு தான் இப்போ அனுபவிக்க போறாங்க. என்ன அனுபவிக்கிறாங்க, என்ன அனுபவிக்க போறாங்க, என்ன அனுபவிச்சோன்னு நீ பார்த்துட்டு வரீங்க. பெயில் கிடைக்கல, எல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, எந்தெந்த அமைச்சர்கள் மீது வந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை வருது, அரசாங்கம் நடத்துறதுக்கு பணம் இல்லை, மத்திய அரசாங்கம் சொல்லுது நான் பணம் டைரக்டாக தர மாட்டேன், நீங்கள் சாப்பிட்றீங்க. பிரைம் மினிஸ்டர் சொன்னார் எங்கள் பணத்தை நீங்கள் கொள்ளாடிக்கிறீங்கன்னு சொல்கிறார். இதை விட வேறு என்ன ஒரு கேவலம் ஒரு அரசாங்கத்துக்கு வேணும்? மத்திய அரசாங்கம் தரும் பணத்தை சாப்பிடுகிறீர்கள், அதை மீட்டு தருவோன்னு ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா அது அரசியல் ஸ்பீச்சாக எடுத்துக்க முடியாது. ஏன் அதை அரசியல் கூட்டத்தில் போய் பேசணும்? ஒரு பிரதமர், நீங்கள் சொன்னீங்க நாட்டினுடைய உயர்பட்சமான ஒரு பொறுப்பில் இருக்காரு, நினைச்சிருந்தா ஒருவேளை திமுக மத்திய அரசு கொடுக்கின்ற பணத்தை அவர் பாஷையில் சொல்றதா கொள்ளையடிக்கிறது என்றால் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தேர்தலுக்கு முன்னால ஒரு கூட்டத்தை நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க, நான் சுத்தம் செய்வேங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? தனி அறையில் சொல்லி பார்த்து கேட்காம தானே பொதுவெளிக்கு வந்தது. தனி அறையில் சொல்லப்பட்டது, எவ்வளோ தடவை கூப்பிட்டு சொல்லப்பட்டது, தொலைபேசியில் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி உங்கள் ஆக்டிவிட்டியை குறைச்சிக்கங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சென்னை டெவலப்மெண்ட்டுக்கு பணம் எங்கே போச்சுன்னு தெரியும், 4000 கோடி எங்கே போய் மத்திய அரசாங்கம் கண்காணிச்சிட்டு இருக்கும் பொழுது அதுக்கிட்ட போய் மோதலாமா? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் ஒன்றுமே செய்யாமல் இருந்தது? ஏன் நீங்கள் கொடுக்குற பணத்தெல்லாம் நீங்கள் வந்து அவரே சொல்கிறாரு, நான் மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணம் பாதி பணம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, கட்சி நிதி குடும்ப நிதிக்கு போயிட்டுருக்கு, மக்களுக்கு போய் சேர மாட்டேங்கிறதுன்னு திமுக ஆளுநருக்கு எதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கணும்னு ஓப்பனாக கேட்டார் பிரைம் மினிஸ்டர். இதை விட நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ண முடியும்? எங்கள் பிரைம் மினிஸ்டர் ரெக்கார்டு இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் பேசுவார் நான் எதிர்பார்க்கல. அவர் ஒன்றும் 2ஆம் கட்ட அரசியல்வாதியோ 3ஆம் கட்ட அரசியல்வாதியோ வெற்றி கொண்டான் மாதிரி ஆள் இல்லை. ரெக்கார்டோட தான் பேசுவார். ஏன்னா நாளைக்கு ஏதாவது கேட்டால் கூட பதில் உண்டு. மத்திய அரசாங்கத்தை வழிநடத்தும் பிரதமரே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் எங்கள் பணத்தை சாப்பிட்றீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு சொல்லும்போது இதை விட வேற என்ன அசிங்கம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பார்? இனிமேல் தான் எடுப்பாரா? பணம் கொடுக்காம இருக்காரு பாருங்க, அதான் நடவடிக்கை. அது நீங்கள் ஒழுங்காக அது நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சொல்லலாம், மத்திய அரசாங்கம் வஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு, மக்களே நாங்கள் வஞ்சிக்கலை, நாங்கள் கொடுக்குற பணம் உங்களுக்கு அரசியலாம் ஒழுங்காக வருதா,
அந்த மாதிரி நான் கொடுக்குற பணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உங்ககிட்ட வரமாட்டேங்கிறது அப்படின்னு எடுத்து பரப்புரை தான் நேற்று மீட்டிங்கில் சொன்னது. ஜனங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். திமுகவோட புகார் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது, அதுக்கு மோடி கொடுத்த பதில், நாங்கள் வஞ்சிக்கலை, நாங்கள் கொடுத்த பணத்தை சுருட்டி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க, நாங்கள் பணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம், உங்களுக்கு எந்த நல்லது நடக்க போகிறதில்ல, இனிமேல் டைரெக்டாக கொடுக்குறோம் பாருங்கன்னு தான் லிஸ்ட்டு கொடுத்தார். உஜாலா ஸ்கீம், எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம், சோலார் பவர், இதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே மாநில அரசாங்கம். என்னங்க மாநில அரசாங்கம், ஃபெடரல் செட்டப் கொடுங்க, ஓடம் கட்டுங்க, டைரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்க, எப்படி உங்களுக்கு இப்போ அரிசி கொடுக்குறேனோ டைரக்ட் பேமெண்ட் வருதோ அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த லெவல் போச்சுன்னா மக்கள் மாநில அரசாங்கத்தை ஓவர்டேக் பண்ணி டைரெக்டாக பண்ண என்ன பண்ணுவீங்க? மக்கள் நம்புவாங்களா? மக்கள் நம்புறாங்களே இல்லையே. போட்டு இப்போ ஜனங்க சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரி பிரச்சார பீரங்கிகள் மட்டுமே ஜனங்க வந்து கேட்டு உணர்ச்சி வசப்படுறதில்லை. இந்தி ஒழிக்கனா 10 பேர் போய் தூக்கு போட்டுப்பான், 20 பேர் தீக்குளிப்பான். இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ தீக்குழின்றாங்க, இந்தி ஒழிக்க நீ போய் தீக்குழி, நான் தீக்குளிக்க மாட்டேன். ஜனங்க உணர்ந்துட்டாங்க. நான் சொல்ல வரதெல்லாம் ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க, பரிசீலித்து வராங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. யார் சொல்லுது தப்பு, ரைட்டு, மோடி சொல்லு தப்பாக இருக்குமா, ஸ்டாலின் சொல்ல தப்பு. அந்த மாதிரி ஜனங்க கிட்ட போய் நீங்கள் ஏமாத்து வேலை பம்மாத்து வேலைலாம் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுப்பான், மோடி சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுப்பான், அவன் ஒரு முடிவுக்கு வருவான் யார் சொல்கிறது கரெக்டுன்னு. அந்த முடிவுக்கு வந்ததுன்னா தப்பான அரசியல்வாதிக்கு ப்ராப்ளம் வரும். பிடிஆர் ஏன் போய் பிரதமர் மோடியை பார்த்தாரு? பிடிஆர் ரொம்ப நாளாகவே டிஎம்கேல அப்செட்டில் இருக்கார். அவருக்கு எந்த விதமான மதிப்பு கொடுக்கல. அங்கே மூர்த்தியோட டாமினேஷன் ரொம்ப. பிடிஆர்லாம் வந்து ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். நீங்கள் மதுரையில் மூர்த்தியோட டாமினேஷன். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், அப்பாவோட பழகியிருக்கேன், பள்ளிவராஜன், அவங்களாம் ஜென்டில்மேன் ஃபேமிலி. திமுகவில் அதுக்குன்னு திமுக தான் மடியில் ஜென்டில்மேன் சொல்ல, திமுகலேயே ஜென்டில்மேன் ஃபேமிலி, அதிக படித்த ஃபேமிலி, நான் கான்ட்ரவர்ஷியல் ஃபேமிலினா பிடிஆர் ஃபேமிலி தான். அவர் தாத்தா காலத்துல நீங்கள் பார்த்து வரீங்க. இவர் அப்பாக்கோசரம் இவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணார். அப்பவே சொன்னாங்க, நீங்கள் மார்கன் ஸ்டான்லிலாம் இருந்தீங்க, நீங்கள் வந்து ஸ்டான்சார்ட் பேங்க்லாம் இருந்தீங்க, குளோபல் ஹெட்டாக இருந்தார் சிங்கப்பூரில், ஸ்டான்சார்ட் பேங்க், நியூயார்க்கில், வால் ஸ்ட்ரீட்டில் இருந்தார், அதிபதி மேதாவி. அவரெல்லாம் போய் டிஎம்கேல சரியாக பயன்படுத்திக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போய் அவர் ஃபீல் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏதோ பிரச்சனைங்கிற வார்த்தை சொன்னதுனால ஏதோ பிரச்சனைகள் அவர் சொன்னதாக ஆடியோ வெளியானது. அதில் முக்கியமாக முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் சொன்னது அவர் குரலா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த குரலை வந்து மகன் மருமகன் இப்படிலாம் பேசி அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ தான். அதனால அவர் வந்து அதனால தான் மாற்றப்பட்டாரான்னு தெரியல. சமீபத்தில் முதலமைச்சர் பேசும்போது ஐடி துறைக்கு அவருடைய திறமை வேணுங்கிறதுக்கு மாற்றினதை கூட சொன்னார். அப்போ நீங்கள் எதை வச்சு அவர் அதிருப்தியில் இருக்காருன்னு சொல்லுங்க. இப்போ பிடிஆருக்கு என்னதான் நீங்கள் அவர் திமிர் பிடிச்சவர்னு சொல்லலாம், அரங்கட்னு சொல்லலாம், ஸ்னாபிஷ்னு சொல்லலாம், லஞ்சம் வாங்குறான்னு சொல்ல முடியும். பணம் பண்ணுறாரு, கமிஷன் வாங்குறாரு. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது எங்கிட்ட உயர் அதிகாரிகள் சொன்னார், 10 பைசா யாராவது எலுமிச்சம்பழம் கொண்டாந்து ரூடி தூக்கி இப்போ வெளில போடாமல் போகிறான். பணத்துக்கு ஆசைப்படுற மனிதர் இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் 30 வருஷம் இருந்தாலும் அவங்க குடும்பமே பணக்கார குடும்பம், அவங்களுக்கு மணி தேவையில்லை. அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, நான் கட்சி நிதி எங்கிட்டலாம் கேட்காதீங்க, நீங்கள் டெண்டர்லாம் எடுத்துங்க, நான் தலையிட மாட்டேன். ஆனாலும் ஒரு ஸ்டேஜில் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணவங்க 30 வருஷம் நானும் அமெரிக்காவில் இருந்தேன், எத்திக்ஸுக்கு மரியாதை கொடுப்போம். நீதி, நேர்மை, நியாயம், அரசியலில் இதெல்லாம் இருந்தவனா அமெரிக்காவில் இருக்க முடியும். அமெரிக்காவில் தப்பு பண்ணாலும் ஒரு நிமிஷத்துக்கு போட்டுருவாங்க. அமெரிக்காவில் பயின்று படித்து வேலை செய்து தொழில் செய்த ஒருவர் நியாயமாக நடந்து கொள்ள முயற்சி தவறில்லை. அவர் வேணும்னு சொல்லிட்டாங்க, 40 கோடி 40,000 கோடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம், அவர் வாய்ஸாக இருக்கலாம். ஏன் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்படின்னா ஏன் சிறந்த ஐடி மினிஸ்டர்னு? நாளைக்கு ஒரு திமுக அமைச்சர் பாஜகவில் போய் சேர்ந்தா அது என்ன டிஎம்கேக்கு அடி விழும் தெரியுமா உங்களுக்கு இமேஜில்? முக்கியமாக மதுரை வந்தபோது பிரதமர் மோடியை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சந்திச்சார். அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, இல்லை அது முதல்வருக்கு தெரியும் அப்படின்னு அது அவருடைய அறிக்கையில் சொல்லிட்டாரு. இதற்கு மேலும் ஏதோ பிஜேபிக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இல்லை மோடிக்கும் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஏன் அது வந்து ரீட் பண்ணப்படுது, ஏன் அவ்வாறு அது கணிக்கப்படுது? கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா 3-4 விஷயங்கள் கணிக்கலாம். ஒன்று, பிடிஆர் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார், அவருடைய இயற்கைக்கு மாறாக இந்த சைலண்ட், அதிகமாக பேசக்கூடியவர். 2வது, அவர் மதுரையில் சுத்தமாக ஓரங்கட்டப்பட்டார். அவர் வந்து அவருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, மேயருக்கும் மதிப்பு கிடையாது, அவர் யாரும் மதிக்கிறதில்ல, கூப்பிடுறதில்ல. மூர்த்தி தான் டாமினேட் பண்ணுவார். ஸ்டாலின்ட்ட போய் மணக்குறையை சொல்லி பார்த்தார், அதுவும் கேட்கறதில்ல. இப்போ உதயநிதிக்கு அடுத்த கீழ் லெவலில் எங்கேயோ மந்திரியாக 15வது லெவலில் 18, 20 லெவலில் உட்காந்துருக்கார். தன்மானம் உள்ள ஒரு மனிதர் யாரும் இதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் ஸ்டாலின் வந்து ஐடி சிறந்த துறையில் பண்ணுறாருன்னா, இதையும் விட்டுட்டு அவர் பிஜேபி பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அப்புறம் ஒரு டிஎம்கேலேயே ஒரு சலசலப்பு ஏற்படும். கண்டிப்பாக ஒரு ஐடி, அதுவும் பிடிஆர் ஃபேமிலி ஒருத்தர் போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணாருன்னா
திமுக சேதாரம் தான், எதிர்பார்த்தோட அதிகமான சேதாரம் வரும். இன்னும் பல பேர். ஆனால் பிடிஆர் என்ன ஃபீல் பண்ணுறாரா, என்னோட படிப்புக்கு தகுதியான இடம் பிஜேபி தான், ஏன்னா யூனியன் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெவல் ஒரு தாட் ப்ராசஸ். அவருடைய நெருங்கிய நண்பர்களாக சொல்கிறாங்களாம், ஐயா நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, டிஎம்கேல உங்களை மதிக்கிறது இல்லை, நீங்களும் எஜுகேட்டட், அமெரிக்கன் எஜுகேட்டட், இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் இருக்கலாமா, வெளியில் வந்துருங்க, பேசாமல் பிஜேபி போய் ஜாயின் பண்ணுங்கன்னு அவர் நெருங்கிய நண்பர்கள் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் தமிழர்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பிஜேபி இப்போது பிடிஆருக்கு வலை வீசுதா? பிஜேபி பிடிஆர் வந்து எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு தோன்றுறது எனக்கு. ஒன்றும் ஏன்னா இஸ் எஜுகேட்டட் மேன், நாலேஜபிள் மேன், ஒரு வேல்யூ அடிஷன். பிஜேபி என்ன பார்க்கும், அதை யாரோ சொன்னாங்க, பிஜேபியில் போய் கன்னட ரவுடியெல்லாம் போய் ஜாயின் பண்ணும்போது படித்தவங்களாம் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு. அது அவங்க கருத்து, நான் மாறுபடுறேன். ரவுடிக்கு எடுத்துனாங்கன்னா அது வேறு எந்த காரணத்தையும் எடுத்துருக்கலாம். எல்லா அரசியல் கட்சிகளும் ரவுடி குரூப்னு ஒன்று தேவை. ஆனால் படித்தவர்கள் பிடிஆர் மாதிரி யூஎஸ் எஜுகேட்டட் ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்ட் மேன் வந்தார்னா அது பிஜேபிக்கு வலு சேர்க்கும்னு நான் நம்புறேனே தவிர. ஆனால் அவர் மாற்றிக்கணும். இவர் திராவிட சித்தாந்தங்கள் உடைய பிடிஆர் தேசிய சிந்தாந்தத்துக்கு வந்தார்னா அதுக்கேற்ற மாதிரி அவரை மாற்றிண்டு உடன்பட்டு அவருடைய அறிவியல் ஸ்கில்லையும் பிஜேபி நாட்டுக்கு கொடுத்தாருன்னா பிடிஆரோட வளர்ச்சி எங்கேயோ போயிடும். நீங்கள் சொன்னீங்க அவர் வந்தார்னா மத்திய அமைச்சர் கூட ஆவார் அப்படின்னு அவர் நண்பர்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக பிஜேபியில் இருக்க நண்பர்கள், பிஜேபி சார்பானவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த எண்ணம் அவருக்கும் வந்துருச்சு, பிரதமர் மோடிக்கும் வந்துருச்சு அப்படின்னு நாம் உணர முடியுமா? முடியாது. தேங்க்யூ பையன் தட்டி கொடுத்தாரு. இதேங்க ஒரு புரோட்டோகால் மினிஸ்டர் வந்து இது வரைக்கும் எவ்வளோ புரோட்டோகால் மினிஸ்டர் பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் ஏவுதளத்தில் அந்த மந்திரியை கண்டுக்கவே இல்லை. கீதா ஜீவன் பேரை போட்டு தூக்கிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு பேர். மினிஸ்டர் இன் வெயிட்டிங் என்ன மரியாதை கொடுத்தாங்கன்னு கீதா ஜீவன் மீட்டிங்லேயே பார்த்தோம். அதை தூக்கிட்டு கனிமொழி பேரை போட்டாங்க. எல்லா இடத்துலையும் போகிற எந்த மந்திரியும் மதிக்கிறதே கிடையாது. ஸ்பெஷல் அட்டென்ஷன் வாஸ் கிவன் டு பிடிஆர். அதை கவனிங்க. அங்கே தான் மற்ற மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி பிரதமர் வரும்போதெல்லாம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு ஒரு மந்திரி போகணும். அது புரோட்டோகால் பிரகாரம். அவங்க சும்மா கூட எஸ்கார்ட்டாக போவாங்க, ஓரமாக நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோஆர்டினேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டு பிரதமரோட வருகையால் ஏற்படக்கூடிய அந்த கோஆர்டினேஷனுக்கோசரம் ஒரு வேலை. அது அந்த வேலை தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. கலெக்டர்கிட்ட பேசுறது, எஸ்பிகிட்ட பேசுறது, அதுக்கெல்லாம். ஆனால் அதையும் மீறி தனியாக போய் சந்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர் மீட்டிங்கில் யாருமே எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் பாஸில் டிஎம்கே பிஜேபி வந்த பிறகு தனியாக போய் பிரதமர் மினிஸ்டர் மீட்டிங் இது வரைக்கும் பிரதமர் வந்து முன்னாடி வந்த விசிட்டில் பார்த்ததா எனக்கு தெரியல. அது கூப்பிட்டு அமிச்சு போய் பார்த்துருக்காரு. பிரதமர் கூப்பிட்டு அமிச்சு போய் பார்த்துருக்காரு. மறுபடியும் நீங்கள் அது மூணாவது தடவை சொல்லணும். பிரதமர் கூப்பிட்டு தான் பிடிஆர் போனாரா? பிரதமர் கூப்பிட்டு தான் போனதான் நான் கேள்விப்பட்டேன். அவர் போயிட்டாரு, ஃபோன் பண்ணி திருப்பி வரவழைச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது திரு ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது? அவர் பிடிஆர் சொல்லலாம் எல்லாமே தெரியும் ஸ்டாலினுக்குங்கிறாராம். பட் இது இந்த விஷயம் தெரிவிக்கப்படலைன்னு நான் கேள்விப்பட்டேன். தட் இஸ் பிரதமர் கூப்பிட்டு பிடிஆர் போய் பார்த்தது ஸ்டாலினுக்கு முறையாக தெரிவிக்கப்படவில்லை. பிடிஆரை மோடி கூப்பிட்றாரா பிஜேபிக்கு? அது தெரியல. அது நம்ம என்ன பேசுனாங்க நம்ம இங்கே யூகம் பண்ண முடியாது இல்லையா? ஓரளவுக்கு கணிக்கலாம். மோடிக்கு சில பேர் கண்டா பிடிக்கலாம், டிஎம்கேலேயே படித்தவர், அறிவாளி, அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இருக்கலாம். நம்ம யூகம் தான் பண்ண முடியும் தவிர அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுனாங்கன்னு நம்ம இங்கே ஒட்டு கேட்கும் கருவி இல்லாமல் பேச முடியாது. பட் ஜென்ரலாக என்னென்னா மோடிக்கு வந்து டிஎம்கே கொஞ்சம் சேதாரம் பண்ணோன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் எடுத்துக்கணும். அது வந்து இப்போது நாசர், மூர்த்தி அந்த மாதிரி ஆள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக பிடிஆர் எடுத்துனா கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு மோடி ஃபீல் பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுறது. ஏன் பிடிஆர் பெட்டர்? நீங்களே சொன்னீங்க, ரொம்ப மிகச்சிறந்த அறிவாளி, பல நிதி நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்காரு. மத்தியில் இப்போ சேர்ந்தா கூட மத்தியில் மினிஸ்டர் ஆயிடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நான் சொல்கிறது என்னென்னா பிடிஆர் ஒரு அறிவாளிங்கிற சந்தேகமே கிடையாது. அவர் சிறந்த ஒரு நிர்வாகிங்கிறது சந்தேகமே கிடையாது. அப்பழுக்கற்ற அரசியல்வாதி சந்தேகம் கிடையாது. ஊழலற்றவர் சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் மோடியோட ப்ளஸ் பாயிண்ட். எஜுகேஷன், ப்ராபிட்டி இன் பப்ளிக் லைஃப், கிளீன் பப்ளிக் லைஃப், டிரான்ஸ்பரன்சி, நான் கரப்ஷன், இதெல்லாம் மோடிக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட். அந்த மாதிரி எங்கள் ஜோதிராதித்ய சிந்தியாலாம் லட்டு மாதிரி தூக்கின்னு வந்தார். இப்போ அசோக் கெஹ்லோட் அந்த மாதிரி எல்லாரும் இப்போ ராஜேஷ் பைலட் பார்த்துட்டு இருக்காரு. அசோக் கெஹ்லோட் சண்டேல ராஜா பைலட் உள்ளே வந்துடும். அந்த மாதிரி பிடிஆர் வரத்தில் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ட். ஏன்னா மோடியோட கால்குலேஷன் பிரகாரம் படித்தவர்கள் உள்ளே வரணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்தி பரவுறதை திமுகவில் ஏற்கனவே அவர் அந்த ஆடி விவகாரத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் சொன்னது போல திரு மோடி அழைத்து தான் பிடிஆர் போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை இருந்ததுன்னா, நீங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அப்புறம் பிடிஆர் ரொம்ப ஒதுக்கிடுவாங்களே திமுகவில். இதோட என்ன ஒதுக்கணும் நீங்கள் ஃபீல் பண்ணி? மினிஸ்டர் இருக்கார்ல, மினிஸ்டர் ஐடி போர்ட்ஃபோலியோங்கிறது
இவர் ஒரு பெரிய ஒரு ரேங்க் கிடையாது. அது இதனால வெரி பிக் பொசிஷன். அவரோட குவாலிஃபிகேஷனுக்கும் அவருடைய தகுதிக்கும் மனோஜ் தங்கராஜ் இந்த பொசிஷனை கொடுத்தீங்கன்னா எப்படி செல்லுபடியாகும்? ஃபினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக கொடுங்க. இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக போவார், பிரைவேட் செக்ரட்டரி சிஎம் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வருவார். ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆதி திராவிடர் வெல்ஃபேருக்கு செக்ரட்டரியாக போக மாட்டார். அது ஐஏஎஸ் ப்ரோட்டோகால் பிரகாரம் அப்படி தான் நடக்கும். இங்கே திடீர்னு இறக்கி எப்படி சிவசங்கரை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக போட்டு கண்ணப்பனை வந்து பிற்பட்டத்துறை போட்ட மாதிரி அடுத்த 2வது எக்ஸாம்பிள் பிடிஆருக்கு ஐடி கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஐடி துறையை பார்த்துட்டாரு. ஆனால் ஐடி துறையை அவர்கிட்ட பிடிக்கிட்டாங்களே. இப்போ டிஎம்கேல பிடிஆர் சிறுமப்படுத்தப்படுகிறார், அவருக்கே தெரியாது. இது மீன் சைட்லைன் ஓரம் கட்டப்படுகிறார், சிறுமைப்படுத்தப்படுகிறார். நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அவர் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுறேன். இப்போ வந்து 2 அரசியல் கூட்டங்கள், திரு மோடியோடைய அரசியல் கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. இதில் பிஜேபி தான் வரணும், மோடி தான் வரணும் அப்படின்னு சொல்கிற ஓபிஎஸ் அந்த மேடையில் காணவே இல்லை. எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. டிடிவிக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, அவங்ககிட்டையும் பேச்சுவார்த்தை இல்லை. அவங்கள ஒதுக்கி தள்ளிடலாம் அப்படிங்கிற நுணுக்கம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது திட்டம் இருக்கா மோடிக்கு? இல்லை, எனக்கு என்ன சொல்றது, பிஜேபி இன்னும் அதிமுகவோட கூட்டணிக்கோசரம் காத்துட்டு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீலிங். எடப்பாடியோட டோர் இன்னும் 100% க்ளோஸ் ஆகலை. ஏன்னா எடப்பாடியோட டோர் 100% க்ளோஸ் ஆகிடுதுன்னா இத்தனை நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மேடல் ஏற்றிருப்பார். அது ஏற்றிருந்தாலும் ஃபைனல். ஸோ ஒரு லாஸ்ட் சான்ஸ் இன்னும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் தேர்தல் அறிவிப்பே வரல. இன்னும் இவங்க பிஜேபி ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு இல்லை, அனௌன்ஸ் பண்ணி தமிழ்நாடு நாளைக்கு வரும்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் அதிமுக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கதவு மூடப்பட்டுவிடும். அது ஏன்னா ஒன்ஸ் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிமுக கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தையே கிடையாது, எந்த விதமான ப்ராக்ரஸும் கிடையாது. எடப்பாடிக்கு என்ன லாஸ்? அதில் எடப்பாடிக்கு லாஸா பாஜக லாஸ் ஆகிறது மக்கள் தான் முடிவு பண்ணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவில் அவங்க தேர் நாட் ஹாப்பி வித் எடப்பாடி டெசிஷன். எடப்பாடி பாஜக அணியிலேருந்து வெளியில் வந்தது 2ஆம் கட்ட தலைவர்கள் பர்டிகுலராக யார் யார் மீது வழக்கு இருக்கிறதோ அந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். பேர் சொல்கிறீங்களா? பேருங்கன்னு வேணாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் யார் மீது வழக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அமைச்சர்கள்லாம் தொந்தரவு பண்ணுறாங்களா, ஏங்க நீங்கள் தனியாக பண்ணுறீங்க, நீங்கள் தோற்று போனதுக்கான இஸ்லாமிய வாக்களோ கிறிஸ்துவ வாக்களோ பழங்குடி வாக்களோ இல்லை அப்படின்னா நீங்கள் 70 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ அந்த மோடி ஃபோர்ஸுங்கிறது பெட்டராக இருக்கும். டிஎம்கே எதிர்க்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வேணும்னு சொல்லிட்டு வராங்களாம். ஆனால் எடப்பாடியோட சில அட்வைசர்ஸ்லாம் வேணாம் போவானான்னு சொல்லி தடுத்துருந்தா அங்கேயே ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது. அந்த குழப்பம் தீர்ந்ததுன்னா எப்படி இன்னும் 10 நாளைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 15th or 20th மார்ச்சுக்குள்ளே எல்லாம் எந்த இடத்துல எது இருக்குன்னு நமக்கு மக்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிடும். முக்கியமாக ரெட்டையிலே வரும் அப்படின்னு ஓபிஎஸ் எதிர்பார்க்குறாரு. பிஜேபி வாங்கி கொடுத்துருமா? ரெட்டையிலே சின்னத்தை முடக்கிறதுக்கு பிஜேபி ஓபிஎஸ்க்கு உதவும். அது எப்படி தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் 1 வாரம், இன்னும் 4-5 நாள்ல அறிவிப்பு. சீமானுக்கு என்ன ஆச்சு? அது ஒரு 10 நாள் முன்னாடி நடந்துச்சு. இது 1 வாரம் முன்னாடி நடக்கும் இல்லைங்க. இது என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறது தமிழ்நாட்டில் கூத்து இனிமே தான் பார்க்க போறோம். அப்படின்னா எடப்பாடி இந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை. எடப்பாடி வந்து நீங்க கேட்டீங்க, முதல் கேள்வி கேட்டீங்க, உதயநிதியை மிரட்டுகிறாரா பிரதமர்னு கேட்டீங்க. அந்த கேள்வியை மாற்றி எடப்பாடியை மிரட்டுகிறா பிரதமர்னு கேட்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எடப்பாடி மிரட்டுகிறாரா, இந்த மாதிரி சின்னத்தை முடக்கலாம் நீ காலின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டணிகள் வந்தாலும் அப்படிலாம் மிரட்ட முடியுமா? அரசியல் என்ன வேணா நடக்கலாம். யார் மிரட்டாம இருக்காங்க? எதிர்த்து இப்போ எங்க பிசிகேவே டிஎம்கே மிரட்டுது, காங்கிரஸ் மிரட்டுது, நாங்க தனியா போட்டி போடுவோம், எங்களுக்கு 50 சீட்டு கொடுங்க இருக்குது. அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன கட்சிகள்லாம் மிரட்டும் போது ஒரு நாட்டோட பிரதமர் மிரட்ட மாட்டான்னு எதிர்பார்த்தீங்க எப்படிங்க? இவர் மன்மோகன் சிங் மாதிரி வீக் பிரைம் மினிஸ்டரா இருந்தா நீங்க சொல்றது ரைட், அவரும் அமைதியா வந்துட்டு அமைதியா, இவர் புலி மாதிரி பாயிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க வேலை காட்டி என்ன பண்ணுவீங்க? ஆனா எடப்பாடி எதிர்த்து நிக்கிறாரு. 26 வரைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் இப்ப சொல்லியிருக்காருங்க, கூட்டணி கிடையாது சொல்றாரு. கட்சி கலகலத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சின்னம் காணாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நான் வந்து நான் வரும்னு சொல்லலை. வந்தால் சின்னம் தொலைந்து விட்டால் அவங்களுக்கு ஒரு டார்ச் லைட்டோ ஒரு பெட்ரோல் மார்க்ஸாக கொடுத்தாங்கன்னா எப்படி நீங்கள் வந்து தேர்தலில் போட்டு ஜெயிக்க முடியும்? அப்போ நீங்களும் ஓபிஎஸும் ஒரே. இப்போ நீங்கள் கை ஓங்கி இருக்கு காரணம் ரெட்டை இலை தான். தொண்டர்களோ அமைச்சர்களோ கிடையாது. உங்களுக்கு வாக்காளர்களும் இன்னும் முடிவு பண்ணல யார் உண்மையான அதிமுகன்னு. உங்ககிட்ட இருக்க ஒரே பலம் ரெட்டை இலை. அந்த பலத்தை மோடி பிடிங்கிட்டாருன்னா 2 ஈக்குவலாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள பிடிங்கிட்டு வரா? இல்லை, அரசியல் என்ன வேணா நடக்கலாங்க. நீங்க ஒரு வாரத்தில் தேர்தல் சின்னம், தேர்தல் ஆணையம் கொடுத்த இரட்டை சின்னத்தை அரசால் இன்னைக்கு ஓபிஎஸ் எதுக்கு வழக்கு போட்டிருக்காரு? யார் சொல்லி வழக்கு போட்டிருக்காரு? அவரா போடல.
பிஜேபி சொல்லியா? யார் சொல்லி வழக்கு போட்டிருக்காரு வெளியில அந்த அவுட்கம் ஆஃப் த ரிசல்ட் வில் ப்ரூவ் யார் சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. அந்த ரிசல்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்க சொல்றதை வச்சு இன்னும் ஒரு வாரத்தில் இரட்டை சின்னத்தை மோடி எடப்பாடியிடம் இருந்து பிடிக்கி விடுவார் அப்படிங்கிற இல்ல. இரட்டை பணத்தை முடக்குவார்னு சொல்ல, முடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணி எடப்பாடியை சரணடைய வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மக்கள் வாய்ப்புகள் உண்டு. அதிமுக பயங்கரமா கோபம் ஆயிருவாங்களே பிஜேபி மேல. எந்த கட்சிக்கு தான் கோபம் இல்லை? எல்லா கட்சிக்கும் மேலதான் கோபம். காங்கிரஸ் திமுக மேல கோபம் இல்லையா? அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக மேல கோபம் இல்லையா? பாமக பாஜக மேல கோபம் இல்லையா? மந்திரி பதவி கொடுக்கலன்னு கோபதாபங்கள் அரசியல்ல சகஜம். இதெல்லாம் ஒன்றும் பண்ண எல்லா கோபங்களும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா கோபங்களையும் அரசியல் பார்த்துருக்கோம். கோபங்கள் எல்லாம் கடந்து ஒரு காலம் இந்திரா காந்திக்கும் கலைஞருக்கும் இல்லாத கோபமா விசா சட்டத்தில் கட்சியே காலி பண்ணாங்க இந்திரா காந்தி. அதே இந்திரா காந்தி வரவேற்று நேருவின் மகளை வருகின்றார். ஸோ அரசியலில் இதெல்லாம் வந்து மாறக்கூடிய தன்மை உடையது. அரசியல் ரொம்ப சகஜம்னு சொல்றீங்க. அரசியல் எல்லாம் சகஜம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து குறிப்பிக்காக திரு பிரகாஷ் சாமி மிக்க நன்றி. நன்றி.